பாட்ட கேளு வார்த்தனாலே துணி கடையில போடுறாங்க ஆடி சேலு. நம்ம துணி கடையில போடுறாங்க ஆடி சேலு. என்னோட சின்ன வயசுலேருந்தே இது வரைக்கும் நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணலான்னு பார்த்தாலும் கடைசியில் இது ஃபெயிலில் தான் முடியும். ஸோ நாட் ஓன்லி ஜீரோ ருக்மணி, இந்த ஜீரோ உனக்கு பிடிக்குமா? இவன் பேர் சித்தார்த்துங்க. இவனோட சின்ன வயசுலயே இவங்க அப்பா இறந்துட்டாரு. இவனுக்கு எல்லாமே அவங்க அம்மாவும் அக்காவும் தான். லோ கிளாஸ்க்கும் மிடில் கிளாஸ்க்கும் நடுவில் இருக்கிற பையங்க இவன். பிஎஸ்சி முடிச்சுட்டு சம்மந்தமே இல்லாமல் சினிமாவை தன் பேஷன் ஆக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். இவன் தாங்க இந்த கதையோட ஹீரோ. வாங்க இவன் லைஃப்குள்ளே போய் பார்ப்போம். சித்தார்த், இதை கொண்டு போய் டிவிக்காரங்கிட்ட கொடுத்துட்டு கேபிள் கனெக்ஷன் போட சொல்லு. என்னால் முடியாதுக்கா. முடியாதுன்னா வேலையை விட்டுட்டு நான் போகவா, இல்லை அம்மாவை அமுச்சு வைக்கலாமா? 50 வயசாகுது அதுக்கு. இன்னும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போய் கூட்டுற வேலை பார்த்துட்டு இருக்குடா. நீ பிஎஸ்சி முடிச்சு 2 வருஷம் ஆகியும் வீட்டுக்கு நீ இன்னும் ஏதும் சம்பாதிக்காம சினிமான்னு அதையே தலையில் கட்டிட்டு அழுதுட்டு இருக்க. வீட்டுக்குன்னு ஏதாவது வேலை சொன்னால் அதையும் செய்யறதில்ல. ஏண்டா, இதுக்காகவா அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கி உன்னை படிக்க வச்சுது? தேவையில்லாமல் இன்னும் வட்டி கட்டிட்டு இருக்கடா. பாவண்டா அது. என்னை பற்றி யோசிச்சிருக்கியாடா? எனக்கும் வயசாயிட்டே தான் போகுது. இது வரைக்கும் என் கல்யாணத்தை பற்றியெல்லாம் நான் ஏதாவது யோசிச்சிருக்கேனா? பொம்பளை பிள்ளை நானே வீட்டு கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். உனக்கு என்னடா கோர? ஏன்டா வீட்டு கஷ்டத்தை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிற? மண்ணு மாதிரி இப்படி இருக்காத, ஏதாச்சும் பேசுடா. ஏன்டா இப்படி எதையும் பேசாமல் உயிரை வாங்குற? டேய், நீ சோத்தை தான் திங்கிறியா இல்லை வேற ஏதாச்சா? ஒரு நாள் புத்தரை ஒருத்தன் ரொம்ப கோவமாக தகாத வார்த்தையில் திட்டானா. ஆனால் புத்தர் துளி கூட கோவப்படலையாம். உடனே அவன், நான் எவ்வளோ கேவலமாக திட்டுறேனே, உனக்கு கொஞ்சம் கூடமா கோமே வரல அப்படின்னு கேட்டதுக்கு புத்தர், நீ ஒருவருக்கு பரிசு வழங்கும்போது அவர் அதை வாங்கவில்லை என்றால் அது யாருக்கு சொந்தம்? நான் தானே காசு போட்டேன், அப்போ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னதுக்கு புத்தர் என்ன சொன்னார் தெரியுமா? அதேபோல் நீ கோபமாக பேசிய எந்த வார்த்தையும் நான் காதில் வாங்கவில்லை, அதனால் அவ்வார்த்தைகள் அனைத்துமே உமக்கே சொந்தம். அப்போ தீப்போ பவ அப்படின்னு புத்தர் சொன்னாராம். பைத்தியமாடா நீ? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னவோ சம்மந்தம் இல்லாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்க. ஓ, இப்போ நான் உன்னை திட்டினதெல்லாம் என்னை நானே திட்டிக்கிட்ட மாதிரி புத்தர் சொன்னதை என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அக்கா, ஏன் அவசரப்படுற? நான் இன்னும் சொல்லியே முடிக்கல. ஓ, இன்னும் வேற இருக்கா? அப்படியே ஆரஞ்சிருவேண்டா. அட இருக்கா? இப்போ நான் சொன்ன ஸ்டோரியில் என்ன மெசேஜ்னா, பொறுத்தார் பூமி ஆழ்வார். புரிஞ்சுதாக்கா? கடுப்பேத்தாதடா, உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட்டு. எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது. சரி, நான் ப்ரொடியூசர் பார்க்க போகிறேன், டீ போட்டு போ. டீ போடுறதுக்கு சக்கரெல்லாம் இல்லைடா. யாரு பண்ணி? சார், சித்தார்த் கால் பண்ணியிருந்தேனே. ஓகே, நீதானா? ஆமாம் சார். சரி, உக்கார். ஓகே சார். இவனுங்களாம் எதுக்கு வரானுங்க? சினிமாவை கெடுக்கிறதுக்குன்னே அவனும் அவன் ட்ரெஸ்ஸும்.
சார் திஸ் இஸ் அ ரொமான்டிக் ட்ராமா அண்ட் த டைட்டில் இஸ் புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக அண்ட் த சீன்ஸ் ஓப்பன்ஸ் வித் and they live happily together forever, sir. பரவாயில்ல பிரதர், நார்மல் கதையோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. எனக்கு கதை ஓகே தான். எனக்கு தான் இப்போதைக்கு கொஞ்சம் டேட்ஸ் இல்லாமல் இருக்குது. ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக 2-3 படம் வேறு கமிட் ஆயிருக்குன்னா நீங்கள் வேறு எங்கேயாச்சும் ட்ரை பண்ணக்கூடாது? பிரதர், என் படத்தில் லிப்லாக் இல்லைன்னா எப்படி பிரதர்? சார் ஸ்டோரிக்கு லிப்லாக் தேவையில்லை சார். ஜி காமெடி யார் பண்ணுறா? சுரேஷ் பாபு சார். என்னது சுரேஷ் பாபுவா? ஜி எனக்கு அவருக்கு செட் ஆகாது ஜி. எனக்கு முருகானந்தம் தான் செட் ஆகும். அவர்கிட்ட 2 வருஷம் டேட்ஸ் இல்லை, அது எனக்கே தெரியும். ஆனால் அவர் இல்லாமல் நான் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ண மாட்டேன் ஜி. ஃபர்ஸ்ட் நீங்கள் போயிட்டு அவர்கிட்ட டேட்ஸ் வாங்கிட்டு வாங்க, தென் படம் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். கிளம்புங்க. லிப்லாக் இல்லாத படம் எனக்கு வேணாம் பிரதர். டேய் தம்பி தம்பி, சார் சாரி சார். என்ன அதுக்குள்ளே கனவா? கதையே சொல்லலை. போ சார் கூப்பிட்ற போ. ஓகே சார். டிஸ்கஸ்டிங். எக்ஸ்கியூஸ் மீ சார். Yeah, come in. ஹலோ சார், ஐ எம் சித்தார்த். Take your seat. What is your qualification? Sir, I have completed BSc, sir. Okay. But why have you chosen cinema after completing BSc? Sir, I have been passionate about cinema, sir, since my childhood. My degree is for my mother, but cinema is my life. Many youngsters have this dream, and you also seem to be just one amongst them. I may be one among them only, sir, but definitely succeed, sir. Ambitious. Have you worked with someone before? Sir, I am an independent filmmaker. Oh, independent filmmaker. Have you done any short films? No, not yet, sir. So, you haven't worked with anyone or haven't done any short films? Anyway, what's the subject and genre of your story, and can you narrate the one line? Sir, this is a romantic drama, and the title is புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக. The scenes opens with அண்ட் ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கேட்ல இருந்து நடந்து வந்துட்டு இருக்காரு. Hey, stop. Do you know this song from Whale movie? Vailodi vilayadi, vailodi uravadi. Yes, sir, I know. G. Prakash was the music director. It's nice song. Continue the story. Sir, ஃப்ளவர்ல இருந்து finally they live happily together forever, sir. Okay. What's the budget you expect, and how many days schedule? Sir, budget is 2 CR and schedule is 40 days. What about the lead actors and location? Sir, hero and heroines are new faces, but supporting artists are commercial artists. And I plan to shoot in Kerala, sir. 2 crores seems to be too high for debutants. How will you market and make a profit from this? Sir, I believe that my story is good, sir. It will be a hit, sir, even with new faces. I am confident of fetching decent return for you, sir. Look, I'm going to be very open in expressing my views. You need to work on developing your artistic skills and stay updated in holding the masses. Don't try to do a film now. Do hard work and develop your skills by working under an experienced director. Sir, I can do it.
ப்ளீஸ் trust me சார் and give me an opportunity. Don't be so impatient. First, go clean your inner cell. Keep cleansing. Empty your inner loads. It's not easy. ஓகே சார். And one more thing. It is very important to go well dressed and present yourself neatly. சார், this is all that I can afford. You may leave. சித்தார்த், நீ யார் கீழேயும் ஒர்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீ ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர், அதை மறந்துடாத. உன் மனசு சொல்கிறது கேளு. ரிஸ்க் எடுக்கலனா நெக்ஸ்ட் லெவலில் லைஃப்பில் போகவே முடியாது. கோ அகேன் மேன். சொல்லுக்கா. எங்கடா இருக்க சித்தார்த்? வீட்டுக்கு தான்க்கா வந்துட்டுருக்கேன். போன வேலை என்னாச்சு? செட் ஆகலக்கா. ஆனால் நாளைக்கு ஒருத்தரை பார்க்க போகிறேன். கன்ஃபார்மாக செட் ஆகிடும் நம்பிக்கை இருக்குக்கா. இதையே தான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிற. மதியம் ஏதாவது சாப்பிட்டியாடா? டீ குடிச்சேங்க்கா. சரி, சீக்கிரம் வீட்டுக்கு வா. சரிக்கா. சித்தார்த் சொல்றா, கால் பண்ணியிருந்த? ஆமாடா, உன் ஷூ கொஞ்சம் தேவைப்படுது. உன் ஷூ என்னாச்சு? என் ஷூ கிழிஞ்சிச்சுடா. நாளைக்கு ப்ரொடியூசரை பார்க்க போகிறேன். உன் ஷூ கொஞ்சம் தர முடியுமா? என் ஷூவாடா? ஏய், என்கிட்ட ஒரே ஒரு ஷூ தான்டா இருக்கு. ஆஃபீஸ்க்கு வேற போட்டு போனடா. சாரிடா. பரவாயில்லடா. அம்மா, சித்தார்த்த, என்னையா என்னம்மா அது? போட்டிக்கியா? நீ யாருக்க கதை சொல்ல போறன்னு சொல்லிட்டு இருந்தல்ல, அது அவர் பேரு கூட பொரிசரு சொல்லுவியே. ப்ரொடியூசர்மா? அவதான்ப்பா. நல்லா போனா தானப்பா கதை கேட்பாரு. இன்னும் என்ன நம்புறியாம்மா? என்ன கண்ணா அப்படி சொல்லிட்ட? அம்மா உன்னை நம்பாம யாரையா நம்புவ? வாப்பா, கூட நான் போட்டு விடுறேன். அம்மா போட்டு விடுறேன். குடியா? ஏயா, சின்ன வயசுல நான் தானே போட்டு விடுவேன். வாயா, வா சாமி, வா வா. பரவாயில்லம்மா. வா 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 வா, உட்காருப்பா. சாமி. ஏ சீதா, இங்க வாடி. என்னக்கா? நீ கேட்டியே உன் பையன் எப்ப படம் பண்ணுவான்னு? என் பையன் இன்னும் சீக்கிரத்துல படம் பண்ணிடுவான். என்ன ராணி மாதிரி பார்த்துப்பான். அப்புறம் இந்த வேலைக்கெல்லாம் நான் வர மாட்டேன். உனக்கு பேச்சு துணைக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நீ பாத்துக்க. சரிக்கா சரிக்கா. எப்பா கஞ்சிராஜுலேஷன். என்னது கஞ்சிராஜுலேஷன்? அதுதான் சொல்றாப்பா. வச்சுக்கப்பா. அப்பா பத்திரமா போயா. போ போ, பத்திரமா போ. சரி சரி, நம்ம வேலையை பார்ப்போம். எந்த டேரக்டர் இப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன்? சார், நான் இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர் சார். ஓ, இண்டிபெண்டா? சரி, ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் எதாவது பண்ணியிருக்கியா? இல்லை சார்.
சரிப்பா ஒன்லைன் சொல்லு. சார் தன் காதலி ருக்மணிக்கு காதல் கடிதம் கொடுக்க சொல்லும்போது உயிரை விட்ட கண்ணனுடைய கதை தான் சார் இது. இது அப்படியே 90s ட்ராவல் ஆகுது. நல்லா இருக்குப்பா. கதையை அப்படியே மாற்றி பார்க்க வச்சிருக்க. சரி பட்ஜெட் எவ்வளோ? ஷெட்யூல் எத்தனை நாள்? சார் பட்ஜெட் 2 கோடி, ஷெட்யூல் 40 நாள் சார். ஓ 2 கோடியா? யார் லீடு பண்ணுறாங்க? லொக்கேஷன் எங்கே? சார் லொக்கேஷன் கேரளாவில். ஓ என் கதையை நான் நம்புகிறேன் சார். ஸோ லீட் ரோல் டெபியூட் வச்சே பண்ணிடலாம் சார். அப்போ தான் 2 கோடிக்குள்ளேயே முடிக்க முடியும் சார். ஓகே. ஆனால் சப்போர்ட்டிங் கைட்டஸ் நோயிங் ஃபேஸ் தான். ஓகே ஓகே. கண்டிப்பாக என்னால் நல்ல ப்ராஃபிட் எடுத்து தர முடியும் சார். நீங்கள் என்னை நம்பி படம் பண்ணலாம் சார். இதுக்கு முன்னாடி எத்தனை பேர்கிட்ட கதை சொல்லியிருக்க? 5-6 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் சார். எல்லாமே ரிஜெக்ஷன் தான். முட்டா பசங்க. அவங்களுக்கு உன் ஸ்டோரியோட வேல்யூ தெரியல. ஆனால் நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம். ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணு. எனக்கு இன்னொரு படம் போயிட்டுருக்கு. அதை முடிச்சோடனே நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே சார். கங்க்ராட்ஸ்ப்பா. பார்ப்போம் சார். அக்கா நானே உங்களுக்கு கால் பண்ணணுன்னு இருந்தேங்க்கா. நீங்களே கால் பண்ணிட்டீங்கக்கா. அக்கா என்னாச்சு? ஏன் ஊருங்க? அம்மாக்கு தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்கேன்டா. என்னக்கா சொல்ற? டேய் 20 நிமிஷத்துல அம்மாக்கு சர்ஜரி பண்ணலன்னா இறந்து போயிடுவாங்கன்னு சொல்றாங்கடா. 5 லட்சம் ரூபாய் பணத்தை உடனே கட்டணும்டா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா. ரொம்ப பயமா இருக்குடா. அக்கா டாக்டர்கிட்ட ஃபோன் கொடுக்கா, நான் பேசுகிறேன். சரிடா. ஹலோ டாக்டர். டாக்டர் அம்மாவுக்கு என்னாச்சு டாக்டர்? பேஷண்ட்டுக்கு பிளட் ஹெவியாக லாஸ் ஆயிடுச்சு சார். பேஷண்ட்டோட பல்ஸ் ரேட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. உடனே ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். 15 மினிட்ஸ்க்குள்ள. டாக்டர் எனக்கு ட்ரீட்மெண்ட் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடுறேன் டாக்டர். நான் கண்டிப்பாக பணத்தை கட்டிட்டேன் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், எங்கள் அம்மாவுக்கு வேணும் டாக்டர் ப்ளீஸ். ஓகே சார், ஐ டூ மை பெஸ்ட். சித்தார்த் நீ பயப்படாதக்கா, நான் இருக்கேன். அம்மாவுக்கு எதுவுமே ஆகாதுக்கா. ஏதாச்சும் பண்ணி பணத்தை கொண்டு வந்துடுடா. இத்தனை வருஷமா நமக்காக வாழ்ந்த அம்மாவை நம்ம காப்பாத்தலன்னா நம்ம வாழ்றதுல அர்த்தமே இல்லை சித்தார்த். அம்மா என்னால் என்ன பண்ணி அம்மாவை காப்பாற்ற முடியும்? என்கிட்ட என்ன இருக்கு? ஏய், இது ராவண படம். தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகியே ஆகணும். அது என்ன வேணா பண்ணு. பார்த்து சொல்லு, கூப்பிடு. வந்துட்டோம் சார். என்னப்பா இப்படி வந்து நிற்கிற? அம்மாவுக்கு தலையில் அடிபட்டுச்சு சார். உடனே ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாரு சார். இல்லைனா சொத்துடும் சார். என்கிட்ட எதுவுமே இல்லை சார். ப்ளீஸ் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். சார் வேணா இந்த கதையை வச்சு நீங்களே படம் பண்ணிக்கோங்க சார். எனக்கு 5 லட்சம் மட்டும் கொடுங்க சார், போதும் சார். சார் எங்கள் அம்மா எனக்கு வேணும் சார். அது சாமி சார். எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு சார். எங்கள் அம்மாவை திருப்பி கொடுங்க சார் ப்ளீஸ் சார். என்னப்பா? சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சரி எழுந்திருப்பா. சார் ஆக்சிடென்ட் கேஸ் சார். பேஷண்ட் நேம்ப்பா? சார் பேஷண்ட் நேம் ஆனந்தி. சர்ஜரிக்காக 5 lakhs பே பண்ண சொன்னாங்க சார். ஓகே, கேஷ். சார் இந்த வாட்ச் சார். ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போயிருக்காங்க. ஸ்ட்ரைட் போய் லெஃப்ட் எடு. ஓகே சார். அக்கா சித்தார்த்
அம்மாவுக்கு எப்படிக்கா இருக்கு? இன்னும் ஒன்றும் சொல்லலடா. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. காசு கட்டிட்டேங்க்கா. பணம் எது உனக்கு? கதையை கொடுத்துட்டேங்க்கா. படம் பண்ணணும் தானடா இவ்வளோ நாள் வெயிட் பண்ண. இப்போ கதையை கொடுத்துட்டேன்னு சொல்ற. ஏன்டா இப்படி பண்ண? சினிமா தான் உனக்கு எல்லாமே சொல்லிட்டு இருந்தியடா. கடைசியில் சினிமா உனக்கு என்னடா கொடுத்துச்சு? அக்கா, நம்ம சினிமாக்காக என்ன கொடுக்குறோன்றதை விட என்ன இழக்கிறோம் தான்க்கா முக்கியம். நான் இழந்துட்டேங்க்கா. டாக்டர், அம்மா எப்படி இருக்காங்க? கேஷ் கட்டியாச்சா? டாக்டர் ப்ளீஸ் சொல்லுங்க டாக்டர். ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. அம்மா சேஃபாக இருக்காங்க. தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர், அம்மா பார்க்கலாமா இப்போ? பேஷண்ட் வந்து அன்கான்ஷியஸில் இருக்காங்க. ஐசியூ வார்டில் நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் போய் பார்க்கலாம். அது வரைக்கும் இங்கே வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ். எப்படி இருக்கீங்க ஆனந்தி அம்மா? இப்போ பரவாயில்லையா? தலையில் ஏதாவது வலி இருக்கா? இல்லைம்மா, பரவாயில்லம்மா, நல்லா இருக்கு. இப்போ பரவாயில்லையா? உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தேன். எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மலாக இருக்குது. டெய்லி டேப்லெட் சாப்பிடுங்க. மந்த்லி ஒன்ஸ் மறக்காமல் செக்கப்க்கு வந்துடுங்க. அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. ரொம்ப நன்றிம்மா. சரிம்மா. ஏன் இப்படி பண்ண? எதுக்கு அந்த கதையை வித்த? என்னை விட என் மேலே அதிகமாக நம்பிக்கை வச்சதே நீதாம்மா. அந்த நம்பிக்கையே இல்லாமல் நான் என்னம்மா பண்ண போகிறேன்? அதாம்மா வித்துட்டேன். அப்போ என்னடா பண்ண போற? நான் வேறு ஏதாச்சும் வேலைக்கு போகிறேம்மா. நீ ரெஸ்ட் எடு. சினிமா தானையா உன்னோட ஆசை? அப்பா இல்லாத வீட்டை நான் தாம்மா தாங்கணும். இனிமேல் அக்காவுக்கு நான் ஒரு அப்பாவாக இருப்பேன். ஃபஸ்ட்டு அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும். ம் சார், சார், என்ன அவசரம்? சாரி மேடம், சாரி. சாரி, நான் தான் ஏதோ இட்ஸ் ஓகே மேம், தெரியாம. இட்ஸ் ஓகே. சித்தார்த் சார் இருக்காங்களா? இருக்கான், என் தம்பி தாங்க. அவர் கொரியர் வந்திருக்கு. அப்படியா? நானே கொடுத்துட்டுமா? ஓகே மேடம், இதில் ஒரு சைன் மட்டும் போட்டுருங்க. நீங்க எப்படி மேலேறி வந்தீங்க? நான் உடம்புல இருக்கிற குறைய மனசுக்கு கொண்டு வந்ததில்லை மேம். லைஃப்பில் ஒரு கோல் இருந்தால் போதும், யார் வேணாலும் மேலே வரலாம். உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ மேம். நைஸ் நேம். தேங்க்யூ. உங்க பேரு? கௌதம். உங்க பேரு ரொம்ப நல்லா இருக்கு. பத்திரமா போங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. சித்தார்த், உனக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கு. நான் பால் எடுத்துட்டு வந்துடுறேன். ராவணன் சார் அனுப்பியிருக்காரு. ஹலோ சித்தார்த். சொல்லுங்கள் சார். பார்சல் வந்துச்சா? வந்துச்சு சார். அந்த பார்சல் ஸ்கிரிப்ட் விற்றதுக்கான அக்ரிமெண்ட் காப்பீஸ் எல்லாமே இருக்குது. நீயே வச்சுக்கோ. அது உன் கதை. நீ தான் டைரக்டர், ஓகேவா? 6 மாதத்தில் இல்லை, 3 மாதத்தில் படத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். உனக்காக இல்லை, உங்கள் அம்மாக்காக. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார். சரிப்பா, 2 மாதம் கழிச்சு ஆஃபீஸ்க்கு வா, ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகேப்பா. தேங்க்யூ சார். பொறுத்தார் பூமி ஆழ்வார். கடைசியில் சினிமா உனக்கு என்னடா கொடுத்துச்சு? கதையை அப்படியே மாற்றி பார்க்க வச்சிருக்க. அக்கா, சினிமா நம்மளை நிறைய இழக்க வைக்கும்க்கா. நான் பொறுமையாக இருந்தா
திருப்பி ஏதாச்சும் பெருசாக கொடுக்கும்க்கா. கொடுத்துச்சிக்கா. பாட்ட கேளு வார்த்தனாலே துணி கடையில போடுறாங்க ஆடி சேலு. நம்ம துணி கடையில போடுறாங்க ஆடி சேலு.